The properties of integration next getting என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்டெகிரல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேம் இருந்தா என்னது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேம் ஆகும் அதோட வேல்யூ என்னது 0 சரிங்களா அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா ஓகே சார் 2 to 2 x into dx இதை போட்டு சொல்ற கணக்கு ஆன்சர் 0 வருதான் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் 0 வருதான் பாருங்க 2 to 2 x into dx அப்படி வருது சரிங்களா அதோட ஆன்சர் 0 வருதான் செக் பண்ணி சொல்றாங்க ஓகே சார் ஓகே போறா ஓகே 2 minus 2 தானே சார் ஆஹா ஃபார்முலா x into dx என்ன ஓகே சார் x power 2 divided by 2 அப்படி போட்டு அது வந்து 2 ரெண்டுமே 2 அப்ளை பண்ணிப்போம் 0 னு வரும் ஓகே சார் வருது சார் சரி அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா integral a to b f of x into dx equal to minus integral b to a minus integral b to a f of x into dx சரிங்களா அப்போ லெஃப்ட் சைடு தனியா ரைட் சைடு தனியா நீ போட்டு பார்க்கணும் சரிங்களா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற நீ போட்டு பாருங்க integral 2 to 3 x into dx இதுக்கு என்னது இந்த சைடு போட்டு பாருங்க என்ன ரிசல்ட் வருதுங்க அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு லிமிட் சேஞ்ச் பண்ணிங்க லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க 2 to 3 வந்து 3 to 4 3 to 2 போட்டுட்டு இந்த பக்கம் என்ன வருதுன்னு பாருங்க அப்போ ரெண்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணுங்க நெகட்டிவ் வருதோ பாசிட்டிவ் வருதோ ரெண்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணி பாருங்க போடலாமா எஸ் அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லு போட்டு சொல்லு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லு ரெண்டையும் கம்பைன் பண்ணிப்போம் x squared by 2 3 போட்டா 9 squared by 2 9 by 2 minus 4 by 2 9 னா 5 by 2 வருதா எஸ் சார் 5 by 2 வந்துச்சு அது வந்து மைனஸ் 5 by 2 வரும் சரிங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 by 2 வரும் அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு பாருங்க மைனஸ் 5 by 2 வரும் அப்போ மைனஸ் எஸ் சார் மைனஸ் 5 by 2 அப்போ என்னது இது வந்து மைனஸ் ஆஃப் எல்கர்சஸ் ஸ்கொயர் கரெக்டாக மைனஸ் ஆஃப் எல்கர்சஸ் ஸ்கொயர் அப்போ கண்டிஷன் ஓகே சரியா சார் ஓகே சார் மூணாவது ஃபார்முலா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்முலா மாதிரி எப்படி சொல்றாங்கன்னா இன்டெகிரல் a to b f of x into dx ன்னு வந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் இன்டெகிரல் a to c f of x into dx plus integral c to b f of x into dx எழுதலாம் சரிங்களா அந்த c எப்படி இருக்கணும்னா a to b நடுவில் இருக்கணும் a b இப்படி இருக்குன்னா அது சிங்கிறது மிட் பாயிண்டாக இருக்கணும் இந்த மிட்ல இல்லை ஏதோ ஒரு பக்கம் இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்டாக இருக்கணும் சரிங்களா கண்டுக்கு நடுவில் இருக்கும் லைக் பிட்வீன் ஏ டு பி சரியா நாக்குது இப்போ எக்ஸாம்பிள் சேம் ஐடியா கொடுக்குறேன் இன்டெகிரல் 1 to 3 x into dx வந்து integral 1 to 2 x into dx ஆகும் பிளஸ் integral 2 to 3 x into dx ஆகும் எழுத முடியாமல் செக் பண்ணுங்க ஒவ்வொரு இன்டெகிரலும் போட்டு பாரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு போட்டு பாருங்க அப்போ அடுத்து ரைட் சைடு போட்டு பாரு ரெண்டு சேமாக வருது வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே சார் போட்டு சொல்றாங்க லெஃப்ட் சைடு என்ன ரிசல்ட் ரைட் சைடு என்ன ரிசல்ட் 1 minute சார் சார் லெஃப்ட் சைடு வந்து 4 தானே சார் அப்புறம் ஒரு x squared by 2 வருதுல்ல x squared by 2 ன்னு எப்படி 4 வரும் 9 by 2 minus 1 by 2 அப்படி சொல்றியா 8 8 2 வந்து 4 வெரி குட் கரெக்ட்
நீ சொன்ன லெஃப்ட் சைடு வந்து கரெக்ட். ரைட் சைடு ரெண்டு பாட்டு போட்டு போடுதா வருதா செக் பண்ணு. 1 minute, sir. ம். வருது சார். வெரி குட். இது வந்து ப்ராப்பர்ட்டி 3. இதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் கேட்குது. இப்போ வர எல்லா ப்ராப்பர்ட்டியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் ஒரு 5 மார்க்கோ இல்லை ஒரு 4 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ இருக்கும். இனிமேல் வர ப்ராப்பர்ட்டி அத்தனையுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்டெகிரல் மைனஸ் ஏ டு பி மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்னா ரெண்டு பார்ட் எழுதலாம். எப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதலாம். அது எப்படி எழுதுறதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது அடுத்தது என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும். அப்படின்ற மீனிங் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஈவன் அந்த ஆட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு நடத்திக்கிறனா இருக்குதா டிக்னாமெட்ரி யூனிவர்சிட்டி நடத்தும் போது நடத்திக்கிறது. ஈவன் ஃபங்க்ஷன் என்னடா கண்ணு எஃப் ஆஃப் எக்ஸ் வெரி குட். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் என்ன கிடைக்கணும் வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எகைன் கிடைக்கும்னா ஈவன். அதே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறதுனா அந்த ஃபங்க்ஷன் பேர் ஆட். சரிங்களா கண்ணு? ஓகே சார். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்டெகிரல் மைனஸ் 2 to 2 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இது என்ன எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் 1. அப்போ எக்ஸ் பவர் 1 இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பேர் ஆட் ஃபங்க்ஷன். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். இல்லைங்களா? டேரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். இது தனியாக போட்டு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே வேல்யூவை இன்டெகிரல் மைனஸ் 2 to 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா இது பெருசாக போடணும். எப்படி போட சொன்னால் 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பவர் 2 வருது. பவர் 2 என்ன ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். பவர் 2 என்ன ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன நடக்குது 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பை 3 0 to 2. அப்போ என்ன கிடைக்கும் 2 8 8 நேரமா 8 16 நேரம். அப்போ 16 பை 3 டேரக்டாக எடுக்கலாம். சரிங்களா? 16 பை 3 டேரக்டாக எடுக்கலாம். சரியா கண்ணு? நம்பர் எந்த ஆடா இல்லை ஈவனா செக் பண்ணா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே சார். சரி, அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. இன்டெகிரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதலாங்கன்னா டைரெக்டாகவே இன்டெகிரல் 0 to a எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதெல்லாம் நாளைக்கு நம்ம ப்ராப்ளம் பண்ணுறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல ப்ராப்ளம் அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஃபார்முலா இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்னா இன்டெகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதலாம். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எல்லா ஃபார்முலாமே இம்பார்ட்டன்ட். பட் இந்த ரெண்டு ஃபார்முலா பெஸ்ட்லியே பார்த்துட்டு இந்த ரெண்டு ஃபார்முலா அடிக்கடி அப்ளை பண்ணுவோம். அது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா கொடுத்துருவோம். 6th ப்ராப்பர்ட்டியா இதுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நாளைக்கு நிறைய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே சார். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா 6th ப்ராப்பர்ட்டி இன்டெகிரல் 0 to 2a. இன்டெகிரல் 0 to 2a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்னா ரெண்டு பார்ட் எழுதலாம். 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எழுதலாம். இல்லைன்னா 0 எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா அது கண்டிஷன் என்னன்னா எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஃபார்முலா எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு
மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஃபார்ம். சரிங்களா? இங்க மேல 2a வந்துட்டு இந்த மாதிரி மாத்திக்கணும். சரியாமா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா ஏதாச்சும்? சார் எந்தெந்த இடத்துல மாறி மாறி அப்ளை பண்ணணும் சார்? அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உனக்கே தெரியும். ஒரு ப்ராப்ளம் ஏன்னா இந்த கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும்ல. அப்ப இந்த ப்ராப்ளம் போடும்போது உனக்கு வந்து எப்ப எந்த மாதிரி மாற்ற வேணுங்கிறது அப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே சார். சரி கிடையாது. அட்லீஸ்ட் இந்த 6 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வைங்க. ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நாளைக்கு அந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் 5